எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ருசியான கமகமக்கும் கணவாய் கூந்தல் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போது இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கனவா ரோஸ்டில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ கனவா கூந்தலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கனவா ரோஸ் செய்கிறதுக்கு நான் ஒன்லி கூந்தல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள அந்த பாடி போர்ஷனை யூஸ் பண்ணலை. இப்போது இதில் காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரோஸ் செய்கிறதுக்கு வேறு எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். கனவா கொஞ்சம் ஹார்டான ஐட்டங்கிறதுனால இதை பேனில் குக் பண்ணும்போது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இதில் அடிஷ்னலாக தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கனவா விடுற தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ கமகமக்கும் கீழக்கரை ஸ்பெஷல் கனவா கூந்தல் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சஹருக்கு ஏற்ற ஒரு நல்ல சைட் டிஷ். சாதம் இடியப்பத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். இந்த சிம்பிளான ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.